வலதுசாரியத்துக்கு எதிராக பாரிஸில் ஆர்ப்பாட்டம். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் 8 தமிழர்கள் போட்டி, வாக்குப்பதிவு துவக்கம். பேரில் சூறாவளி, சீற்றத்துடன் காணப்படும் கடல். ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழியப் போகும் பூமி, விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. திருமண நிகழ்வில் தாக்குதல், 40 பேர் பலி. பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படுகின்றது. இந்த முறை ஏராளமான தமிழர்கள் களம் காண்கின்றனர். பிரிட்டனில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ரிஷி சுனக் பிரதமராக இருந்து வருகின்றார். இவரது பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் நிறைவடைகின்றது. எனினும் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் 30ஆம் தேதி பிரிட்டன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகின்றது. 650 உறுப்பினர்களை கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை 8 தமிழர்கள் களம் காண்கின்றனர். பங்களாதேச ராணுவ தளபதியை சந்தித்து பேசிய உமாகுமரன், கவின்கரன், மயூரன் செந்தில்நாதன், கமலா குகன், டெவினா பால், நரணி ருத்ரராஜன், கிருஷ்ணி, ஜாகிர் உஷேன் ஆகியோர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டது. பிரிட்டனில் கடந்த 15 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி செய்து வந்தது. இந்நிலையிலேயே கருத்து கணிப்பு முடிவுகளின்படி எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது 15 ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. வலதுசாரி கட்சிகளுக்கு எதிராக பாரிஸில் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. நேற்று தினம் மாலை 6 மணியளவில் பிளேஸ் டி லா என்ற பகுதியிலேயே பல நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரான்சில் அதிகரித்துள்ள வலதுசாரி சிந்தனைக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பொது தேர்தலில் வலதுசாரி கட்சிகள் பெரும்பான்மை பெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆர்ப்பாட்டம் முக்கியமான நிகழ்வாக பதிவாகியுள்ளது. ஜனநாயக சிந்தனைக்கு எதிராக அவர்களது செயற்பாடுகள் இருப்பதாகவும் இது பிரான்சுக்கு ஏற்பட்ட அவமானம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் ரிசம்பிள்மெண்ட் நேஷனல் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இரவு 11 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்ட நிறைவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. டொமினிக்கன் குடியரசை தாக்கிய பெரில் சூறாவளியால் பலத்த சேதம் ஏற்பட்டது. சூறாவளி கரையை கடந்த போதிலும் தலைநகரான சாண்டோ டொமிங்கோவில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. மேலும் மரங்கள், மின்கம்பங்கள், வீடுகள் பலத்த சேதம் அடைந்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. பூமியில் மனிதன், விலங்குகள் உள்ளிட்ட இந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழியப் போவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தெரிவித்துள்ளனர். டெல்லி மெயில் அறிக்கையின்படி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணனி உருவகப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர். அதில் இன்னும் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும். அதே நேரத்தில் பூமியின் வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸை எட்டும். அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ இயலாது. அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும். பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் பான்ஸ்வர்த் இது பற்றி கூறுகையில், உலகில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போது இருப்பதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கலாம். இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும். பின்னர் பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சுப்ப கண்டத்தை உருவாக்கும். அது பாங்கையா ஆல்டிமா என்று அழைக்கப்படுகின்றது. பூமி முதலில் சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியில் வாழ தகுதியற்றதாக மாறும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அது மட்டுமன்றி வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும்பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. அவ்வாறு நிகழும் போது அது அதிகளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள். அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் மத்திய பகுதியில் அமைந்துள்ள டிஜி குபோம்போ கிராமத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் புகுந்த ஆயுதம் ஏந்திய குழு தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 40 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த திங்கட்கிழமை மாலை உந்துருளிகளில் வந்த ஆயுததாரிகள் திருமண விழாவில் துப்பாக்கி தாக்குதலை நடத்தினர். அத்துடன் கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் கழுத்து அறுக்கப்பட்டது என்று அங்கிருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. ஏனையவர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். தாக்குதலானது 3 மணி நேரம் நீடித்தது. தாக்குதலாளிகள் மக்களின் வீடுகளை சூறையாடினர். சுகாதார மையத்திற்கும் தீ வைத்துள்ளார்கள். கால்நடைகளை மற்றும் பொருட்களை திருடியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எவ்வாறாயினும் அல்-கொய்தாவுடன் தொடர்புடைய JNIM தீவிரவாத குழு முந்தைய தாக்குதல்களுடன் இது ஒற்றுமையை கொண்டுள்ளது என்று கூறப்படுகின்றது.
சீனாவில் கடுமழை காரணமாக 2,40,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள். கிழக்கில் யாங்சி நதியிலும் மற்ற ஆறுகளிலும் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. சீனா கடந்த சில மாதங்களாக மோசமான பருவநிலையை எதிர்கொள்கின்றது. ஒரு பக்கம் கொளுத்தும் வெயில், மறுபக்கம் மக்களை ஆட்டிப்படைக்கும் அடைமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகம் மோசமான வானிலை எதிர்கொள்ள வெப்பவாயு வெளியேற்றமே காரணம். இவ்வாறு விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். சீனா அதில் முன்னணி வகிக்கின்றது. கடுமையான மழையால் கிழக்கில் இருக்கின்ற ஆன்கை மாநிலத்தில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஷின்கா செய்தி நிறுவனம் கூறுகின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடனுக்கு பதிலாக நான் போட்டியிடவில்லை என்று துணை அதிபர் கமலா ஹாரிஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜோ பைடன் மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி நடைபெறுகிறது. நேரடி விவாதத்தின் போது பைடன் பின்தங்கியதாக கூறப்பட்டதால் CNN எடுத்த கருத்து கணிப்பிலேயே ஜோ பைடனை விட வம்சாவளி இந்தியரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தங்களது கட்சியின் வேட்பாளர் ஜோ பைடன் அவருக்குத்தான் உறுதுணையாக இருப்பதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.